கள்ளக்குறிச்சியில் உரிய நேரத்தில் ஊதியம் வழங்குமாறு வலியுறுத்திய நகராட்சி தூய்மை பணியாளர்களை வேலையை விட்டு நீக்கிவிடுவேன் என நகர்மன்ற தலைவர் மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த லொல்லு வேலையெல்லாம் பண்ணீங்க, 6 மாசம் ஆகும் நீ சம்பளம் வாங்கறதுக்கு. ஆத்தூரில் 6 மாதம் சம்பளம் பணம் இல்லாமல் சம்பளம் கொடுக்காம இருக்காங்க. இங்கே மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. என்ன வேலை உங்களுக்கு? கடைசி இது புரிஞ்சுக்கோ, அப்படியே நிறுத்திட்டு வேற ஆளை தூக்கிடுவேன். இந்த வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா அப்படியே. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சிவபிரகாஷம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாஷ், என்ன நடந்தது? முழு விவரம். வணக்கம். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த 6 மாதங்களாக முறையாக உரிய தேதியில் சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி தவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த மாத சம்பளம் இந்த மாதம் தற்போது 23 தேதி ஆகியும் இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் இன்று காலை மட்டுமே அந்த தூய்மை பணியில் ஈடுபட்டுவிட்டு மதியத்திற்கு மேல் அந்த தூய்மை பணியில் ஈடுபடாமல் நகராட்சி ஆணையரிடம் தங்களுக்கு ஏன் இன்னும் ஊதியம் வழங்கவில்லை என முறையிட வந்தனர். அப்போது நகராட்சி ஆணையர் அங்கு இல்லாத சூழ்நிலையில் நகராட்சியினுடைய தலைவர் சுப்ராயல் அவர்களை சந்தித்தனர். அவர் தூய்மை பணியாளர்களை உள்ளே அறையில் அழைத்து சென்று தங்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்றால் அதை எங்களிடம் தெரிவிக்க வேண்டும். இதுபோன்று செய்தியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களும் தெரிவித்தால் அவர்கள் சம்பளம் உங்களுக்கு வழங்கப்பட மாட்டார்கள். நீங்கள் அவர்களிடம்தான் சம்பளம் வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுபோன்று சம்பளம் வழங்கப்படாத விஷயம் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தால் உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். 6 மாதம் ஊதியம் வழங்கப்படாததுடன் உங்களை தூக்கிவிட்டு வேறு ஒருவரை அந்த பணியில் அமர்த்தி பணி செய்ய விடப்படும் என அவர்களை மிரட்டும் தோணியில் பேசினார். இதனால் நகராட்சியில் பணி செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் மனவேதனை அடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் தற்போது தவித்து வருகின்றனர். மேலும் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் தற்போது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ள சம்பவம் மற்றும் இந்த நகராட்சியினுடைய தலைவர் தற்போது இந்த தூய்மை பணியாளர்களும் தகாத முறையில் பேசிய வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.